வாழ்க்கையில் வெற்றி பெற 3 வழிகள். 1. பிறரை காட்டிலும் அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். 2. பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். 3. பிறரை காட்டிலும் குறைவாக எதிர்பாருங்கள். எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் தைரியமாக நேருக்கு நேர் எதிர்கொண்டு ஜெயித்து காட்டுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம். அது தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடலாக இருக்க வேண்டும். உன்னை உயர்த்தும் 7 அதிசயம். பதவியிலும் பணிவு, துன்பத்திலும் துணிவு, கோபத்திலும் பொறுமை, செல்வத்திலும் எளிமை, ஏழ்மையிலும் நேர்மை, தோல்வியிலும் விடாமுயற்சி, வறுமையிலும் உதவி செய்யும் மனம். 1000 காயங்கள், 1000 வலிகள், 1000 கஷ்டங்கள், 1000 அவமானங்கள், 1000 ஆசைகள், 1000 கனவுகள் அனைத்தும் இருந்தும் சிரிக்கிறேன் தன்னம்பிக்கையோடு. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தம் அடையாதே. உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கும், கவலைப்படாதே. முதல் முறை கஷ்டம் வரும்போது அழத் தோன்றுகிறது. அதுவே சில முறை தொடரும் போது விரக்தியும் வெறுப்பும் வருகிறது. ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாகும் போது கடைசியில் சிரிப்புதான் வருகிறது. நமது கஷ்டம் நஷ்டம் எது என்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான். நமக்குத்தான் அது வலியும் வேதனையும். அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மன தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனம் உடைந்து சிதறிவிடுகின்றது. அடுத்தவன் 1000 சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது உன் வாழ்க்கை. எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும், இதுவும் மாறிப்போகும் என்ற நிதர்சனத்திலும், எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும், எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும். எந்த மரமும் விதைத்தவுடன் வளர்ந்து விடாது. உன் வியர்வை துளிகளை ஊற்றிக்கொண்டே இரு, வெளிவரும் வெற்றியாக. நீ விரும்பாததை சொன்னாலும் செய்யாதே. நீ விரும்புவதை உலகமே எதிர்த்தாலும் செய்து முடி. தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே. தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். தோற்று போன ஒவ்வொருவருக்கும் ஓர் கதை உண்டு. ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை. உன்னை வீழ்த்த வரும் எதிர்மறை எல்லாம் நேர்மறையாகி போகும். நீ வென்று விட்டால் தளராதே, மனம் தளராதே. தளர்ச்சி இல்லையேல் வீழ்ச்சி இல்லை. அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும். நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும். உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும். வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் சிரித்து கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள். வாடினால் வருத்தம், நிற்காமல் ஓடுவதே பொருத்தம். ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை. எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள்தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது. உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது. உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது. உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக இரு போதும். எதற்கும் அஞ்சாதே, எதையும் வெறுக்காதே, யாரையும் ஒதுக்காதே. உன் பணியை ஊக்கத்துடன் செய், வெற்றி உனக்கே. தட்டிப்பார், முட்டிப்பார், மோதிப்பார், முயன்றுப்பார்.
திறக்கவில்லை என்றால் உடைத்துவிடு. தடைகளை கட்டி இழுத்துவிடு வெற்றியை. உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே. தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே. தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு. தன்னம்பிக்கை வரும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. உன்னிடம் கனவு ஆசை இருக்கிறது என்றால் அதற்கேற்ற திறமை உன்னிடம் உள்ளது என்றுதான் அர்த்தம். பழி சொல்லத் தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. அலைகளில் கால்களை நனைக்கும் சுகம் கப்பலில் கிடைப்பதில்லை. பெரிய சந்தோஷங்களுக்காக காத்திருக்க வேண்டாம். சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் வாழ்வை அனுபவிக்க. நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும். அப்போது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றியடைகிறான். உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டுமே உண்டு. எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும். எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை. பொறுமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை. காரணம் இல்லாமல் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்களிடம் சென்று காரணம் கேட்பது நமக்கு நாமே அவமானத்தை தேடிக்கொள்வதற்கு நிகரானது. விமர்சனங்கள் விழாசாத மனிதனில்லை. எதிர்ப்புகளை எதிர்கொள்ளாத மனிதனில்லை. இவைகளை எப்படி எதிர்கொண்டு எப்படி கடந்து வென்றோம் என்பதில்தான் இருக்கிறது தனித்துவம். தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள். சிலர் திடீரென்று மாறுவார்கள். இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம். நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. அதுதான் உண்மையான வாழ்க்கை. உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகிறான். அடுத்தவர்களின் விமர்சனம் காக்கை சட்டையிலிட்ட எச்சம் போன்றது. சட்டையையும் மாற்றாமல் சங்கடமும் படாமல் கழுவி துடைத்துவிட வேண்டும். என்னையும் என் வாழ்க்கையையும் என் கொள்கையையும் என் குணத்தையும் விமர்சிப்பது எளிதானதுதான். நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாதவரை. வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது. மனதை திடமாக வைத்திருங்கள். சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது. அடுத்தவர் மீது பழி போடுவது சுலபம். ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வலி என்னவென்று உங்களுக்கு தெரியும். கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை. அன்பும் அப்படித்தான். முயற்சி திருவினையாக்கும்.